சிறை கைதிகளின் ஊதியத்தில் பிடித்தம் செய்யப்பட்ட தொகையில் முறைகேடு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை தலைமைச் செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, கூடுதல் விவரங்கள். பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்குவதற்காக சிறை கைதிகளுடைய ஊதியத்திலிருந்து பிடித்தம் செய்யப்பட்ட தொகையில் முறைகேடு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. வேலூர் சிறையில் தண்டனை கைதியாக உள்ள தனது கணவருக்கு முதல் வகுப்பு ஒதுக்க கோரி கடலூரை சேர்ந்த தீபா லட்சுமி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடாக வழங்குவதற்காக சிறையில் பணிபுரியக்கூடிய கைதிகளின் ஊதியத்திலிருந்து 20% பிடித்தம் செய்யப்படுவதாகவும், ஆனால் அந்த நிதி முறையாக பயன்படுத்தப்படவில்லை எனவும் மனுவில் குற்றம் சாட்டியிருந்தார். இந்த மனு நீதிபதிகள் SM சுப்பிரமணியம் மற்றும் ஜோதிராமன் ஆகியோர் கொண்ட அமர்வுல விசாரணைக்கு வந்தபோது தலைமை கணக்கு தணிக்கை அதிகாரி சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்குவதற்காக சிறை கைதிகளுடைய ஊதியத்திலிருந்து பிடித்தம் செய்யப்பட்ட தொகை தொடர்பாக கடந்த 2021ஆம் ஆண்டு பிறகு தணிக்கை செய்யப்படவில்லை என கூறி தணிக்கையை முடிப்பதற்கு 3 மாதங்கள் அவகாசம் வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருந்தார். சிறை நிர்வாகம் சார்பில் ஆஜரான கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் முனியப்ப ராஜா கணக்குகள் அனைத்தும் முறையாக பராமரிக்கப்படுவதாகவும் இதில் எந்த முறையீடும் நடைபெறவில்லை எனவும் கூறியிருந்தார். இதனை அடுத்து குழுவை அமைத்து தமிழகம் முழுவதும் உள்ள 8 மத்திய சிறைகளில் தணிக்கை மேற்கொள்ள தலைமை தணிக்கை அதிகாரிக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் அந்த அறிக்கையை அரசிடம் தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டிருக்கிறார்கள். முறைகேட்டில் ஈடுபட்டதாக அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு எதிராக 3 மாதங்களில் நடவடிக்கை எடுக்க அரசுக்கு உத்தரவிட்டு இந்த வழக்கை முடித்து வைத்திருக்கிறார்கள். வினிதா, விவரங்களுக்கு நன்றி சிவா.